வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, கமருதீன் வந்து வியானா அண்ட் தென் பார்வதி இவங்க 2 பேர்கிட்டயும் வந்து அரோரா என்ன சொன்னாங்க அப்டின்றத வந்து ஓப்பனா வந்து ஷேர் பண்றாரு. அத பத்தி நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அரோரா கிட்ட ஆதிரி வந்து 3 டேஸ் பேக்ன்னு நெனைக்கிறேன். கமருதீன பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி கேர்ஃபுல்லா இரு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேப் அவங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்றாங்க அரோரா. அப்போ அத வந்து நல்லாவே சென்ஸ் பண்றாரு கமருதீன். கமருதீன் வந்து 2 நாள் கழிச்சு போயி அரோரா கிட்ட கேட்குறாங்க, "என்ன ஆச்சு? எனக்கு என்னமோ நீ வந்து 2 நாள் ஒழுங்கா பேசாதது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐ ஃபீல் வெரி சேட்" அப்படின்றத ஓப்பனா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் வந்து அவங்க யாரு? அரோரா வந்து ரொம்ப மெல்ட் ஆயி, "ஐயோ! நம்மளுக்காக இவ்வளோ இது பண்றாரே" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் சொல்றேன் ஆதிரி சொன்னத நீ யார்ட்டயும் சொல்லக்கூடாது, ஆதிரிகிட்டயும் கேட்கக்கூடாது" அப்படின்றத வந்து சொல்றாங்க. அதுவும் வந்து ஆன் மைக்ல தான் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த பர்ட்டிகுலர் விஷயத்த வந்து இவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கு முன்னாடி, அவங்க வந்து நான் சத்தியம் கேட்டு தான் வந்து நான் ஷேர் பண்ணாங்க என்கிட்ட அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ என்ன ஷேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, "நான் இப்போ ஒரு பொண்ணுகிட்ட பழகுனேன் அப்படின்னா, உன்ட்ட மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற மாரி கேட்பியா?" அப்படின்ற மாரி என்கிட்ட கேட்டாங்க. அதே மாதிரி, "நீ என்ன பெரிய பொறுக்கியா?" அப்படின்ற மாரி என்கிட்ட கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்ன பத்தி ஆதிரி வந்து அவங்க கிட்ட சொன்னது வந்து ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க. ஏன்னா, நான் என்னமோ வந்து அரோராவும் நானும் போய் கல்யாணம் பண்ணிக்கிற மாரியும், அ அதுக்கப்புறம் வந்து அ நாங்க வந்து ஒரு லைஃப்ப வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்ற மாரியும், அரோரா கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கு என்ன ஒரு ரீசன் இல்லையா? இப்போ வந்து நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்னா, அந்த மாரி சொல்றது பரவால்ல. இப்ப நாங்க சும்மா ஜஸ்ட் இத பேசிட்டு தானே இருக்கோம். அந்த பர்ட்டிகுலர் இதில எதுக்கு இந்த கான்வர்சேஷன அவங்க கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து கமருதீனோட ஒரு பெரிய இதுவா இருக்கு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு தான் எனக்கு ஒரு செம கோவம் வந்துச்சு. அதனால தான் நான் புடிச்சு திட்டி விட்டேன் அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்றாரு. ஸோ கமருதீனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இப்ப என்ன பெரிய இதுவா நடந்து போச்சு. ஜஸ்ட் பேசின்னு தானே இருக்கோம். நாங்க என்னமோ அடுத்த லெவலுக்கு போன மாரி ஆதிரி வந்து ஜாக்கிரதையா இரு, இந்த மாதிரி என்ன பத்தியெல்லாம் சொன்னா, அது என்ன மீனிங்? இந்த கான்வர்சேஷன் எந்த ஒரு ரீசனுக்காக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதே எனக்கு தெரியல. அதுதான் செம கோவமா இருக்கு அப்படின்றத வந்து இங்க இவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதில நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட கோவம் நியாயமானதா இல்லையான்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.